இன்னைக்கு நம்ம பால் பீடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பன்னீர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பால் பவுடர் வந்து ஒரு கப்பு. அதிலே வந்து அரை டம்ளர் வந்து நான் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வந்து 3 to 4 டீஸ்பூன், ஏலக்காய் வந்து ஒரு 5, அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நிறைய இடத்துல எங்கே பார்த்தாலும் பன்னீரும் கிடைக்கிது, பால் பவுடரும் கிடைக்கிது. அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடை சட்டியில் பட்டர் வந்து போட்டு நல்லா மெல்டர் ஆனோடனே, நல்லா கரைஞ்சி வந்தோடனே அதில் வந்து அந்த பாலை ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் பாலை ஊற்றிட்டு அதில் வந்து அந்த பால் பவுடரை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் பவுட்ரு போட்டுட்டு அதை நல்லா அதில் கரைச்சோன்னே இதை வந்து எப்படி வச்சுக்கணுன்னா, கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இல்லைன்னா வந்து அடியில் வந்து ஒரு மாதிரி சிவப்பு கலரில் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பால் பவுட்ரும் வேணாம், பன்னீர் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பால் பவுட்ரு எல்லாமே அதை வந்து பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து பன்னீர் போட்டிருக்கேன் நான். பன்னீர் போட்டோடனே அதை வந்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த இதை கிண்டிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அதை வந்து நல்லா அந்த கட்டி இதாகிடும். அப்படியே நல்லா கொஞ்சம் கொதிச்சுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டு இருந்தால் தான் அந்த அடியும் பிடிக்காமல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அது கொதித்து வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நேரம்தான் ஆகும். இருந்தாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. பிள்ளைங்களுக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகம். பால் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து இதில் வந்து லைட்டாக அந்த கொக்கோ பவுடரு அதெல்லாம் நீங்கள் போட்டு லைட்டாக அந்த மாதிரி கொடுத்தா கூட, அது மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாகி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், இப்போ நல்லா அது வந்து கூடி வந்துருச்சு. இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா சர்க்கரை இப்போ போட்டோன்னா வந்து அது மெல்ட் ஆகி அது ஒன்றுமே நல்லா இருக்காது அது. பாருங்கள், இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 3 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதை நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம. நான் பிஸ்தாவும் இதிலே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா நடு கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி, உங்களுக்கு எப்படி வேணுமோ நடுவில் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் ஷேஃப் வேணால் நீங்கள் வேறு ஏதாவது ஷேஃப் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, நடுவில் வந்து நான் ஒரு கை வச்சு இது பண்ணி அதில் வந்து ஒரு பாதாம் வைக்கிறேன் நான். இப்போ வந்து பால் பீடா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.